ஹலோ கைஸ், வெல்கம் டு செல்லமே செல்லமே ப்ரோமோ. டுடே எபிசோட் என்னென்னா, நீங்கள் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களே பார்த்துருப்பீங்க, சீரியல் ப்ரோமோலலாம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய பாம்பு, அனகொண்டா பாம்பு மாதிரி காட்டியிருப்பாங்க. பார்க்காதவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன், பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படின்னா அந்த பெரிய பாம்பு என்னோட அது அனிமேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதில் தெரிஞ்சுக்கிட்டாலும் ஓரளவு சீரியலுக்கு இது அதிகம் தான். நல்லா பாம்பு சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த பாம்பு பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். எப்படின்னா, நீங்கள் வெஸ்டர்ன் எபிசோட் பார்த்துருப்பீங்க. எப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாங்க. இந்த மாதிரி விஜய் சொல்லியிருப்பா என்னோடய பொண்ணை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு அண்ணன் சொல்லியிருப்பாங்க. நாங்கள் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம், ஐஸ் பால் விளாண்டுட்டு இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணு வந்து நிலா வந்து தடை செய்யப்பட்ட காட்டுக்குள்ளே போயிட்டு மிஸ் ஆகிட்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து மிஸ் ஆன உடனே அந்த போலீஸ்காரன் கண்டுபிடிச்சிருப்பான். எப்படின்னா அது வந்து பைத்தானோட ஸ்பாட்டு தான் அப்படின்னு. பைத்தான் ஸ்பாட்னா அந்த அங்கே பாம்பு, நிறைய பாம்பு இருக்கும். அங்கேயே ஒரு பெரிய பாம்பு ஒன்று இருக்குது, அனகொண்டோட பெரிய பாம்பு ஒன்று இருக்குது. அது வந்து சாமி பாம்பு மாதிரி இருக்கும். போலீஸ்காரன் கண்டுபிடிச்சிருப்பான், கண்டிப்பாக அது பைத்தான் ஸ்பாட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்கியூ ஆஃபீஸர், ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கெலாம் கால் பண்ணி சொல்லியிருப்பான். இந்த மாதிரி ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு நிலானுங்கிற ஒரு பொண்ணு வந்து அங்கே மிஸ் ஆயிடுச்சு, பைத்தான் ஸ்பாட்டுக்கிட்ட ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். சரி ஓகே, நாங்கள் வந்து ஒரு ரிலேட்டிவ்லாம் கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருப்பாரு. சரி ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு அந்த நியூஸ் சொல்லும் போதே அவர் போலீஸ்காரன் 2-3 தடவை கேட்பான். எப்படின்னா கரெக்டாக சொல்லுங்கள், பொண்ணு எங்கே காணாமல் போச்சு அப்படின்னு. அவள் அந்த அண்ணன் சொல்லியிருப்பா, கரெக்டாக அந்த வியூ பாயிண்ட் கிட்ட தான் காணாமல் போயிடுச்சு. அப்போ அந்த சொல்லும் போதே அவர் ஷாக் ஆகிருப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த போலீஸ்காரன் ஷாக் ஆகிருப்பான், அந்த கான்ஸ்டபிள் எல்லாருமே ஷாக் ஆகிருப்பாங்க. ஏன்னா அந்த பைத்தான் ஸ்பாட்டுங்கிறது அங்கே ஏற்கனவே நிறைய சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் வந்து இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஆனால் சொல்கிறாங்க அங்கே வந்து ஒரு பெரிய பாம்பு ஒன்று இருக்குது. நந்தினி அந்த சீரியல்லாம் பார்த்துருப்பீங்களா நீங்கள், நாகினி அதெல்லாம் அப்போ தெரியுமில்ல உங்களுக்கு, இச்சாதரி நாகம் அந்த மாதிரி அந்த பாம்பு பெரிய பாம்பு தான். இவங்களுக்கு அந்த அந்த ஸ்டோரி மாதிரி தான் கொண்டு போகிறாங்க மகா சங்கமம். அதனால் அதோட சொல்கிறாரு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த போலீஸ் சொன்னார்ல பைத்தான் ஸ்பாட்டு தானே, எல்லோரும் அந்த பைத்தான் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. போய் தேடிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு லாஸ்ட் வீக் கிடைக்கல. அப்போ வந்து இவன் அண்ணனோட ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அவன் வந்து இந்த போலீஸ்காரன்ட்ட கேட்குறான், சார் நீங்கள் வந்து நாங்கள் அந்த பொண்ணு காணும்னு சொல்லும் போதே நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் ஷாக்காக நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க, அது என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனோட ஹஸ்பண்ட் கேட்குறான். உங்களுக்கு இருக்குது சார் தேவையில்லாது, நீங்கள் வந்து டூரிஸ்ட்டு சுற்றி பார்க்க வந்தீங்கன்னா சுற்றி பார்க்கறது மட்டும் பாருங்கள், எதுக்கு இங்கெல்லாம் வரீங்க நீங்கள், பார்த்தீங்களா இப்போ உங்களால் நாங்களும் இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம் சார், சொல்லுங்கள் சார் என்ன சார் தான் பிரச்சனை சார், எதுக்கு சார் நீங்கள் ஷாக்கில் இருந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, சார் இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு பாம்பு ஒன்று இருக்குது சார், அந்த பாம்பு வந்து செம்ம பெருசு சார், அது வந்து கடவுள்னு சொல்கிறாங்க, சில பேர் கடவுள்னு கும்பிடுவாங்க சார், சில இது வந்து மான்ஸ்டர்னு சொல்லுவாங்க சார், அது பெரிய பாம்பு சார், ஒருவேளை உங்கள் ரிலேட்டிவ் பொண்ணு வந்து அந்த பாம்பு கிட்ட மாட்டியிருந்தாங்கன்னா உடம்பு பாடி கிடைக்கிறது கூட கஷ்டம் தான் சார் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அண்ணன் ஹஸ்பண்ட் ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, பாம்பா அப்படின்னு சொல்லி, ஆமாம் சார், அது அந்த பைத்தான் ஸ்பாட்டில் ஒரு பெரிய ராட்சச பாம்பு ஒன்று இருக்குது, அது சில நேரத்துக்கு உங்கள் நிலாங்கிறது பொண்ணு வந்து சாப்பிட்டுருந்துச்சுன்னா என்ன சார் பண்ணியிருப்பீங்க, மொழி இருந்துச்சுன்னா என்ன சார் பண்ணியிருப்பீங்க, அதான் சார் நான் டவுட்டில் இருந்தேன், அதான் கொஞ்சம் நேரம் யோசித்து 2 டைம்ஸ்க்கு மேலே கேட்டேன் என்ன ஸ்பாட்டு அப்படின்னு. அவனை என்ன சார் இப்படி சொல்கிறீங்களே சார், இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இருக்காங்க. ஓகே சார், நாங்கள் தேடி பார்க்குறோம், நீங்கள் கடவுளை வேண்டிக்கிங்க, அது வந்து அந்த பாம்பு பண்ணது வேலையாக இருக்காதுன்னு கடவுளை வேண்டிக்கிங்கன்னு போலீஸ் சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோடு சேர்ந்து தேடிகிட்டு இருக்காங்க. தேடிட்டு இருக்கும்போது விக்ரமும் அந்த சைடு காட்டுக்குள்ளே தேடிகிட்டு இருக்கான். இங்கிட்ட வந்து விக்ரமோட மாமா வந்து விஜயை போட்டு தள்ளுறதுக்கு அடியால் செட் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் அந்த காட்டுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்காங்க, விஜயை தேடி போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா விக்ரமோட மாமா வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பான், ஏண்டா இந்த விஜயை கையில் கிடச்சும் தப்பிக்க விட்டுருக்கீங்களா, முட்டா பசங்களா, அவளோட சேலையை வாங்கி கட்டிக்கிங்கடான்னு சொல்லி ரொம்ப ட்ரிகர் பண்ணி விட்டு மாதிரி பேசியிருப்பான். இவங்களும் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் தேடிட்டு இருப்பான். இந்த காட்டுக்குள்ள தேடிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் விக்ரமும் தேடிட்டு இருப்பான். விக்ரம் தேடிட்டு இருப்பான். 4-5 ரவுடி பசங்களை விக்ரம் பார்த்துட்றான். இவங்க என்ன நம்ம மாமாவோட ஆட்கள் இன்னும் இந்த காட்டுக்குள்ள என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டதுக்கு பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒருவேளை என்ன பண்ணிடுவாங்க தெரியல சொல்லிட்டு விக்ரமா அந்த 4-5 பேரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். விக்ரமும் போகிறான். அதோட இவங்க வந்து தெரியாமல் தான் ஃபாலோ பண்ணுறாங்க 4 பேரையும். விக்ரமு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த 4-5 ரவுடி பசங்க விஜய் ஃபோட்டோ வச்சு தேடிட்டு இருக்காங்க. விஜய் எங்கடா காணோம் அப்படின்னு. விஜய் என்னென்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட அழுதுகிட்டு தேடிட்டு இருக்கால. அதோட இங்கிட்ட வந்து அந்த 4-5 ரவுடி பசங்க வந்து வந்துடுறாங்க. ஒரு வழியாக அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இதுக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி விக்ரமும் வந்துடுறான். விக்ரம் வந்தோடனே விஜய் ஃபோட்டோ வச்சுட்டு தர்காடா விஜய்னு சொல்லிட்டு அவங்க வந்து விஜய் நம்ம எப்படியாச்சும் தனியாக வர வைக்கணுட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து வரான். அந்த டீசெண்டாக அந்த ரவுடி பசங்களே ஒருத்தன் மட்டும் டீசெண்டாக இருப்பான். அவன் வந்து ஒரு பொண்ணோட ஷூ ஒன்று கிடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குங்கன்னு சொல்லி, அது எப்படின்னா போலீஸ் இல்லாத சமயத்தில்
ஷோ ஒன்று கிடக்கு, வாங்க அது உங்கள் பொண்ணோட ஷோவாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு விஜயை மட்டும் கூட்டிகிட்டு போகிறான். அதோட இந்த வாரேன்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்ன அப்போ நானும் வரேன்னு சொன்னதுக்கு இல்லை நீங்கள் விஜய் நீங்கள் நிலாவை தேடி பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு, ஆனால் அண்ணன் வந்து தனியாக விடக்கூடாதுன்னு நினைக்கிறான். இவங்க வந்து சரட்டை அவளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க, விஜயை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதை விக்ரமும் பார்த்துட்றான். விக்ரம் பார்த்துட்டு இவள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு விக்ரமும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். இங்கிட்ட என்ன நடக்குதுன்னா, இந்த பாம்பு ஸ்டோரி கேட்ட அண்ணனோட ஹஸ்பண்ட் வந்து அண்ணன்கிட்ட போய் இந்த பாம்போட ஸ்டோரி போலீஸ் என்ன சொன்னாரோ அப்படியே சொல்கிறான். அண்ணனுக்கு ஒரே ஷாக்கு. என்னத்தான் சொல்கிறீங்க, சின்னத்தான் என்னத்தான் சொல்கிறீங்க, இந்த மாதிரி போயெல்லாம் ரியலாக இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் நானே நம்பலை, ஆனால் அந்த போலீஸ்காரங்க அந்த ஜனங்கள்லாம் சொல்லும் போது கேட்குறப்போ உண்மை மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அண்ணன் வந்து இன்னும் சின்னத்தான் நம்புற மாதிரியே இல்லை, சின்னத்தான் அப்படின்னு நம்பி தான் ஆகணுமான்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் சொல்கிறாரு. இந்த பாம்பு வந்து பழைய காலத்துலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏற்காடு பகுதியில் இந்த பாம்பு தான் ஒரு சில பேருக்கு அது கடவுள், சில பேருக்கு அது ராட்சச பாம்புன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீங்கள் கடவுளை வேண்டிக்கிங்க, அந்த பொண்ணு வந்து பாம்புட்டு கிடச்சிடக்கூடாது அப்படின்னு கேட்டது. அதோட இந்த சைடு வந்து நிலாவை கட்டுறாங்க. நிலா வந்து மயங்கிட்டா. அப்படின்னா அந்த சின்ன பாப்பா மயங்கிட்டா. ஏன்னா தலையில் அடிப்பட்டதுனால ரொம்ப நேரம் அம்மா 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 அண்ணமாட்டின்னு கத்தி டயர்ட்லேயே மயங்கிட்டா. அவளுக்கு அன்கான்ஷியஸ் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து நான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அந்த ராட்சச பாம்பு கடவுள், அந்த பாம்போட என்ட்ரி இனிமேல் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்படி எல்லாரும் இந்த மாதிரி அந்த ரெஸ்கியூ டீம்லாம் அங்கே தேடிட்டு இருக்காங்க அந்த பொண்ணை. எங்கிட்ட வந்து அந்த 4-5 ரவுடி பசங்க வந்து போட்டு தள்ளிட்டாங்க. எப்படின்னா அடிச்சுட்டாங்க. விஜய் அடித்து தரன்னு இழுத்துட்டு போகிறத விக்ரம் பார்த்துக்கிட்டே நில்லுங்கடான்னு சொல்லிட்டு விக்ரம் 4-5 ரவுடி பசங்களோட சண்டை போட்டு அந்த 4-5 பசங்க ரவுடி பசங்க எப்படியாச்சும் இவனை தப்பிச்சு வரணும். எப்படின்னா விக்ரம் கொல்லக்கூடாதுல்ல, ஏன்னா விக்ரமோட மாமா தான் செட் பண்ணாங்க அந்த அடியாட்களை. விக்ரமை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து லைட்டாக அடித்து மயக்க போட வச்சுறாங்க. விக்ரம் அடித்து போட்டுடுறாங்க. அவங்க அடித்து போட்டு மயக்க போட வச்சுட்டு கால் பண்ணி விக்ரமோட மாமாட்ட சொல்லிடுறாங்க, சாரி நான் தெரியாமல் நாங்கள் அவங்க மாப்பிள்ளையை அடிச்சிட்டோம், என்ன இவ்வளோ தைரியந்தே மாப்பிள்ளை அடிப்பீங்க, வேறு என்ன பண்ணுறது, விஜய் தூக்கிட்டு போகும்போது அவன் வந்து உங்கள் மாப்பிள்ளை வந்து எங்களை அடிச்சு விட்டான் அப்படின்னு. சரி மாப்பிள்ளைக்கு பெரிய காயமெல்லாம் எதுவும் இல்லை, பெரிய காயமெல்லாம் நாங்கள் லைட்டாக தான் அடிச்சு மயக்கப்படைய மாதிரி தான் அடிச்சிருக்கோம், சரி ஓகேடா நாங்கள் பார்த்துக்கிறேன், என் மாப்பிள்ளையை மட்டும் எதுவும் மாப்பிள்ளை கரெக்டாக சேஃபான இடத்துக்கு கூப்பிட்டு போய் வச்சுட்டு விஜய் கதையை முடிச்சிருங்க அப்படின்னு. ஓகேடான்னு சொல்லி விக்ரமும் காரில் ஏற்றிட்டு விஜயும் காரில் ஏற்றிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அங்கேருந்து. இங்கிட்ட என்னன்னா, அங்கே அது ரெஸ்கியூ டீம்லாம் போலீஸ் ரெஸ்கியூ டீம்லாம் தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த கேவுக்குள்ளே விழுந்தா திருப்பி அந்த குகை மாதிரி இருக்கும்ல அந்த பாம்பு, அப்படின்னா அந்த நிலா பொண்ணு விழுந்தால அந்த பொண்ணுக்கு கீழே பெரிய ராட்சச பாம்பு படுத்து கிடக்கு. அப்படின்னா பெரிய பாம்பு படுத்து கிடக்கு. அந்த பொண்ணு மயங்கிட்டா. கத்திக்கிட்டு இருந்ததுனால எல்லாரும் முடிச்சிருக்கோம் அந்த பாம்பு. அவள் கத்துனதுக்கு அவளுங்க கேட்கல. அது பெரிய பாம்பு ஒன்று தூங்கிட்டு இருக்கு. இவங்க வந்து நிலான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பாம்பை இப்போ தான் காட்டுறாங்க. பெரிய பாம்பு அந்த பொண்ணுக்கு கீழேயே படுத்து தூங்கிட்டு இருக்கு. இதோட இந்த இன்னைக்குள்ள எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இதுதான் அந்த பாம்போட என்ட்ரியை காட்டி முடிக்கிறாங்க. இதுதான் டுடே எபிசோட். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.